boy? Which boy I like? I like bad boys. You like bad boys? Why But you will like you bad get boys? married Then to bad boys? why no good boys? No, good boys are also good. ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டோட காலேஜ் போகும்போது தான் ரொம்ப கெத்தாக இருக்கும்ல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெண்களுக்கு குட் பாய்ஸை விட அதிகமாக ஏன் வந்து பேட் பாய்ஸை பிடிக்குது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி வந்து சைக்காலஜிக்கலான நிறைய ரீசன் வந்து இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து மதம் ஃபாலோ பண்ணக்கூடிய பெண்கள் இல்லையா. ஸோ அது வந்து நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா கூட எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து பெருமாள் அவதாரம் கிருஷ்ணர் எடுத்துக்கோங்க, ராமர் எடுத்துக்கோங்க. இந்தியாவில் உள்ள பெண்கள்கிட்ட போய் உங்களுக்கு கிருஷ்ணர் பிடிக்குமா ராமர் பிடிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பெரும்பான்மையான பெண்கள் வந்து யாரை பிடிக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு கிருஷ்ணர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ராமர் வந்து ரொம்பவே நல்ல மனுஷன். தான் பொண்டாடி தவிர வேறு யாரையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார். ஒரு உத்தம புத்திரன்னு சொல்லலாம். ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு கல்ச்சரில் வாழக்கூடிய ஒரு மனுஷன். ஆனால் கிருஷ்ணர் அப்படி கிடையாது. கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாகவே ஒரு பிளே பாயான ஒரு கேரக்டர். ஒரு மன்மத லீலையெல்லாம் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு பிளே பாய் கிருஷ்ணர். ஆனால் ஒரு பிளே பாயமாக இருக்கக்கூடிய ஒரு 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 பேட் பாய் இருக்கக்கூடிய ஒரு பையனை வந்து பெண்களுக்கு அதிகமாக பிடிக்குது. ஸோ இதில் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆக்சுவலாக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு தேவை வந்து ஒரு ஒரு நல்ல சப்போர்ட்டு, ஒரு ஒரு லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க பேசக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க காதுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. அது பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல, அது அவங்க ஒரு பையன் பேசக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க காதுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது ஒரு குட் பாய் என்ன பண்ணுவான், குட் பாய் வந்து எல்லா விஷயத்தையுமே நேர்மையாக பேசுவான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பான். இதுனா இதுதான்ப்பா, ஆமாப்பா இப்படிதான்ப்பா, ரைட்னா ரைட்டு தப்புனா தப்பு அப்படிங்கிறத ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பான். ஒரு பெண்ணுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தாலே ஒரு பையனை வந்து பெருசாக அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பெருசாக செட் ஆகாது. இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் படத்தில் கூட வந்து சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப குட் பாயாக இருப்பார், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து பேசுவார். அந்த ஹீரோயினுக்கு வந்து ஆரம்பத்தில் பெரிய அட்ராக்ஷன்லாம் இருக்காது அவங்க மேலே. ஸோ ரொம்ப நேர்மையாக இருப்பான் குட் பாயாக இருக்கிறவன். அவன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் நேர்மையாக இருக்கிறதுனால அவன் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போர் அடிச்சு போயிடுவான். அவனை வச்சு அட்வென்ச்சர் ரீதியான ஒரு வித்தியாசமான விஷயங்கள்லாம் வந்து பெண்களால் வந்து பண்ண முடியாது. என்னடா எப்போ பார்த்தாலும் நேர்மையாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அந்த குட் பாய்ஸ் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மதிப்பாங்க, ஆனால் லவ்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாங்க தவிர, ஆனால் லவ் பண்ணணும், ஊர் சுற்றணும் அப்படிங்கிற ஆசையே அவங்களுக்குள்ள வராது. இன்னொன்று சில இடங்களில் பார்த்தீங்கன்னா குட் பாய்ஸாக இருக்கவங்க வந்து கொஞ்சம் வந்து கோலையாக இருப்பாங்க, கொஞ்சம் பயந்தாங்குழியாக இருப்பாங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும்னா, சரி ஓகே இவன் பயந்தாங்குழியாக இருக்கான், இவனா செட் ஆக மாட்டான் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. யார் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அதனால் அவங்க பயந்தாங்குழி மாதிரி தெரிவாங்க. ஸோ அதனால் வந்து சரி ஓகே பயந்தாங்குழியாக இருக்கான், செட் ஆக மாட்டான்னு சொல்லி பெண்கள் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் பேட் பாய்ஸாக இருக்காமன் எவனை பற்றியுமே யோசிக்க மாட்டான். அவன் மனசில் என்ன போடுதோ அதை டப்புன்னு பேசுவான். ஸோ யாரை பார்த்தும் பயப்பட மாட்டான். அந்த மாதிரியான ஒரு 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 மாதிரி ஒரு ஒரு லாவிஷாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ரோகு மாதிரி இருப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, ஓகே ஒரு ஒரு பாதுகாப்பு உணர்வு வருது. அதனால் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பேட் பாய்ஸ் போய் டக்குன்னு அவங்க லவ்வில் போய் விழுந்துடுறாங்க. பட் இதில் என்ன ஒரு ஃபேக்ட்னா, லவ் பண்ணும்போது ஒரு பொண்ணு வந்து பேட் பாய்ஸை லவ் பண்ணும்போது ஊர் சுற்றும் போது எல்லாம் நல்லா இருந்தாலும், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எந்த பையனை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்களோ அதே பையனால் வந்து அவங்க கஷ்டமும் படுவாங்க. ஒரு பையனுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது, சிகரெட் அடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், வேறு எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது, அவன் மேலே எந்த அட்ராக்ஷன் வராது, அவன்கிட்ட எந்த சேலஞ்சும் இருக்கிறனால எந்த அட்ராக்ஷன் வராது பெண்களுக்கு. ஆனால் ஒருத்தன் வந்து மொடா குடிகாரனாக இருப்பான், தம் அடிப்பான், கஞ்சா அடிப்பான், பொம்பளை விஷயம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு தருதலை நாயை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அவனை நான் திருத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சில பெண்கள் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது அது அவங்களால முடியாது. ஸோ அப்படி முடியாதப்ப என்ன ஆகுதுன்னா சண்டே போட்டு திரிய வேண்டியது. ஸோ இதனால் இந்த டிவோர்ஸ் ரேட்டு இதெல்லாம் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் குட் பாயாக இருங்க, பேட் பாயாக இருங்க, அதெல்லாம் வந்து ஒரு ஏஜ் வரைக்கும் தான். ஆனால் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்று இருக்குது. அது என்னென்னா டேலண்டடான ஒரு பையனாக இருக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். ஸோ ஃப்யூச்சரில் எல்லாமே எது நம்பி இருக்குன்னா பணத்தை நம்பி தான் இருக்குது. ஸோ எவன்கிட்ட பணம் சம்பாதிக்கிறானோ அவனை வந்து 4 பேர் மதிப்பான், எவன்கிட்ட பவர் இருக்கோ அவனை 4 பேர் மதிப்பான். ஸோ மணி பவர், அதுக்கு தேவை என்னென்னா நாலேஜ். ஸோ அறிவை வளர்த்துக்கோங்க, அவ்வளோதான். அப்படிங்கிறதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோட ஃபைனல் சொல்யூஷன் வந்து சொல்லலாம். ஸோ அறிவை வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பணம், பவர், இதுக்கு மெயினான ஒரு விஷயம் வந்து நாலேஜ். அது கற்றுக்கிட்டாலே போதும், மற்ற எல்லாமே தானாக வரும். ஒரு பெண்ணு வந்து தன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இல்லை ஒரு பையன் தன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாமல் நாலேஜ், கெரியரை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மனுஷனோட பர்பஸ் 2 விஷயம் தான். ஒன்று பார்த்திங்கன்னா
பிடிச்ச வேலையை செய்கிறதுக்கு அதுக்கான நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்க மனுஷங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து அமைச்சிக்கிறது. நம்ம கேரக்டருக்கு யாரெல்லாம் செட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸு, நம்ம லைஃப் பார்ட்னரு இதெல்லாம் பார்த்து வந்து செட் பண்ணிக்கிறது. இந்த 2 விஷயம் கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த 2 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேங்க்யூ.